தேர்தலை முன்னிட்டு அவதூறு பரப்பல். கோவையில் திமுக நிர்வாகி புகார் மனு. கோவை செல்வபுரம் பகுதி 79வது வட்டக்கழகம் திமுக செயலாளராக உள்ள MH இப்ராஹிம் புகைப்படத்துடன் கட்சியில் பணிபுரியும் சில பெண்களின் புகைப்படத்தை இணைத்து ஆபாசமாக சித்தரித்து புகைப்படம் வெளியிட்டு 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து திமுக 79வது வட்டக்கழக செயலாளர் MH இப்ராஹிம் கோவை மாநகர காவல் ஆணையத்தில் இன்று புகார் மனு அளித்துள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் எனது கட்சியில் பணியாற்றி வரும் சில பெண்களின் புகைப்படத்தை என்னுடன் இணைத்து ஆபாசமாக சித்தரித்துள்ளனர். தேர்தல் வரும் நேரங்களில் எனது பெயருக்கு அவதூறு ஏற்படும் வகையில் கட்சியில் களங்கப்படுத்தும் நோக்கில் ஒரு சிலர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். AI ஜெமினி போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களின் மூலம் இந்த நாச வேலை செய்து வருகின்றனர். இதனால் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன். இதனை செய்தது யார் என்பதை காவல்துறையினர் கண்டறிந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நம்மளுடைய வார்டில் மகளிர் அணிகளையும் எண்ணெயை சேர்த்து போட்டு 79வது வார்டு அந்த வார்டில் போட்டு மகளிர் அணிகளை வச்சு என்னை கூட போட்டு தவறாக இந்த ஜெமினிங்கிற மாதிரி ஆப்பில் இந்த மாதிரி சித்தரித்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது கம்ப்ளைண்ட்டாக போட்டு நான் கமிஷனர் ஆஃபீஸில் இந்த சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கிறேன். இங்கே அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும், மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்தாகணும். ஏன்னா இது மன உளைச்சலுக்கு ஆக்கியிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி போட்டு எங்களுடைய பகுதியில் போட்டு எலெக்ஷன் வேலையை தடுக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க. அந்த நபர் மீது இந்த ஃபோன் நம்பர் அனுப்பிச்சுட்ட அந்த நபர் மீது மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும். நீங்கள் என்னை பற்றியோ இந்த பாக்கி இருக்கிறவங்க அந்த வார்டுக்குள்ளே இருக்க மகளிர்களை பற்றியோ நம்ம வார்டில் நீங்கள் விசாரித்து பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் விவரம் தெரியும். நம்ம போட்டு கழகத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நிரந்தரமாக நான் குழந்தையிலேருந்து பாடுபட்டுருக்கிறேன். என்ன இந்த மாதிரி செஞ்சு முடக்கிட்டா அவங்களுக்கு ஈஸியான வேலை இதாகிருமேன்னு நினச்சி போட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். என் தாழ்மையான கேள்விங்கிறது கட்சிக்காராக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம். அவங்க தான் பதிவு போட்டுட்ருக்குறாங்க. இப்போ எதிர்கட்சி அவங்க நமக்கு பின்னாடி யார் துரோகி இருக்காங்கிறது தெரியல. அவங்கள கண்டுபிடிச்சாதான் கொஞ்சம் தெரியும். அது கண்டுபிடிச்சி தரணுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது. நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பும் தரணும். இந்த மாதிரி இதை கண்டுபிடிங்க. என்னை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். நன்றி. நான் வக்கீலோடு வந்திருக்கிறேன். இங்கே இது பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். பெண்களை போட்டு இந்த இதில் பெண்களை ரொம்ப களங்கப்படுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு இந்த காவல்துறை அவங்க போட்டு தக்க நடவடிக்கை எடுத்தாகணும். ஏன்னா அவங்க ரொம்ப மன உளைச்சல்லாம் அந்த பெண்மணிகள் இருக்கிறாங்க. இது ஸ்பேக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இது பார்க்குறவங்க அத்தனை பேர்த்துக்குமே இது ஸ்பேக்குங்கிறது தெரியும். ஆனாலும் போட்டு இதனால் இந்த 2 நாளாக மன உளைச்சலில் இருக்கிறாங்க. இதுக்காக வேண்டி நீங்கள் இதை இது பண்ணணும். நாங்கள் இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் இங்கே நின்று காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு காலையிலேருந்து காவல்துறையிட்ட ஏசிகிட்ட எல்லாத்திட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. சைபர் கிரைமுக்கும் வந்திருக்கிறேன். இங்கேயும் நல்ல ஒரு முடிவு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.